சீமண்ண புட்டி நாராயணா கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. ஏன் சீமண்ணு தான் கிடைக்குமா? எனக்கு வேற என்ன கிடைக்காதா? இப்பெல்லாம் ஈரானி சண்டை நடக்குது. ஆமா, சண்டை நடக்குது. முன்ன கூட அரை கூட வந்து வந்துச்சு. ஆமா, அது என்ன பண்ணுவோம்? பொம்மனுக்கு போறான். என்னடா பண்ணுவாங்க? கொண்டு அடுப்புல ஊத்துவாங்க. ஆமா, சரியா கலவுலையா இல்ல கொண்டு அடுப்புல ஊத்துவாங்க. இப்ப பொட்டிக்காரி இல்ல ஏங்க மண்ணோடு போடுற மூஞ்சி வேற இல்ல பொம்மனுக்கு போல என்ன பண்ணுவாங்க? அடுப்புல கொண்டு ஊத்துவாங்க. அந்த 1/2 லிட்டர் எண்ணெயும் இப்ப அதுக்கும் வழி இல்லாத போச்சுடா. அந்த 1/2 லிட்டர் எண்ணெய் அடுப்புல ஊத்தாதுந்தா அப்படியே வச்சிருந்தா இன்னைக்கு வதங்கிடுவோம். இன்னைக்கு வதங்கிருக்கும். யாரு கேட்டியா? ஏ மாமா ஒரு சுனிக்கு மண்ணு இல்ல எதுக்கு கேட்டியா? கேட்டேன் மேல ஆட்ட மாட்டேன். யாரு கேளுங்க? அந்த சீமனை வந்து அன்னைக்கு இன்னைக்கு வரை ஸ்டாக் வச்சிருந்தா. ஆமா, அந்த ஈராக சண்டை நடந்திருக்காது. ஆமா, நடந்திருந்தாலும் தவறு கிடையாது. நாம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏன்னு கேட்டியா? இப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அது வச்சிருந்தா அது என்ன அடுப்பு ஊத்துறதுக்கா? ஐயோ அதுக்கு இல்லைங்க, குழம்புல ஊத்துறதுக்கு. ஓஹோ, குழம்புல ஊத்துறதுக்கு. ஏன்னா அந்த ஆயில் எண்ணெய் எல்லாம் வர்றதில்ல, அதுக்கு பதில். ஆமா டேய், நீ கேக்குறது நான் சீமண்ண புட்டி நாராயணன் கிடையாது. ஸ்ரீநந்த மூர்த்தி நாராயணா கோவிந்தா கோவிந்தா. ஏ மீசா சரி பாட்டும் சாமி. ஆனா எல்லாம் அப்படி போகுது. குழம்பு ஊத்து சொன்னேன். அது வேணாவா? அது வேணாடா. கும்ப கும்ப யோசிச்சுக்கோ. சொல்றா. அது மட்டும் கிடையாது. நீ எப்படி இருக்கணும்? பக்கடா மேல பள்ளி கொண்டவனே கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. ஏன்னா பக்கடா தான் கிடைக்கும். ஏன் பொறுக்குது, வடக்குது, பச்சி போண்டாக்குது. இது மேல எல்லாம் போய் உட்காந்து படுத்த ஆவாதா? நல்லா இருக்கு போ. முறுக்கு மேல தப்பி உட்காந்து போறேன். என்னடா ஆகும்? அது வரைக்கும் போயிடும். வரைக்கிறோம். பாண்டா மேல உட்காந்து அமைக்கிறோம். தப்பி தவறி இந்த 7 மணில பாத்தீங்கன்னா ஒரு லட்டு செய்யறாங்க. இந்த எண்ணெய்க்கும் இந்த நெய்க்கும் அப்புறம் சர்க்கரைக்கும் என்ன பண்ணுறது? எறும்பு பூரா அந்த எறும்பு பூரா அது வாசலுக்கு வரும். நீ லட்டு மேல உட்காந்துங்கன்னா கொஞ்சம் பிடிச்சி எறும்பு வச்சு போடும். அப்படியா? வேற எங்கேயும் கிடைக்காதா? அது மட்டும் தான் கிடைக்கும். வேற எங்கேயும் போகாது. குட்டி நிற்கும். டேய், அப்படி நான் பக்கடா மேல போய் பள்ளி கொள்ள கிடையாது. பார் கடலிலே பள்ளி கொண்டவா கோயிந்தா கோயிந்தா. போலியா நீ அண்ட புண்டு வாயா காய்ச்சி சொல்லி வாயா கௌரவப்புக்கு வாயா கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. டேய், நீ நேரம் சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கணும். யாராவது தமிழ்ல சிரிப்பாங்க. என்னை பார்த்து யாரு சிரிக்கிட்டுங்க? சரி மட்டும் சிரிச்சு மாதிரி அது சிரிக்கிட்டு விடிய அவங்க மாதிரி வந்துட்டு வாயி அப்படின்றியா? டேய், எனக்கு அந்த மாதிரி வாய் கிடையாது. அண்டத்தையே உண்டவாயா கோவிந்தா கோவிந்தா. நீ சாக்கடை கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. அப்ப நல்ல தண்ணி கிடைக்காதுன்றியா? நல்ல தண்ணி கிடைக்கும். பக்கத்துல ஏறி குடுத்துட்டு இருப்பாரு. ஏறி அது மாதிரி தண்ணி கிடைக்காது. ஆண்டவன் சாமி அந்த மாதிரி தண்ணி நிறைய கிடைக்குது. பாத்தினா இந்த தண்ணிய விட ஒகேனை கலந்து கூட்டு குடிநீர் திட்டம் வருது. கூட்டு குடிநீர் திட்டம் குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டம் வருது. நல்லா தெளிவா ஒரு தண்ணி அதுல குடிக்கலான்றியா? குடிச்ச நாள் போறேன்ற அந்த தண்ணியில ஏன்டா குளிக்கணும்? என்னடா ஆகும்? நல்ல தண்ணிக்கு போற நீ 50 ரூபா செலவு பண்ணணும். எதுக்கு கேட்டியா? தலைக்கு ஷாம்பு வாங்கணும். இந்த துணிக்கு போற துணி சோப்பு வாங்கணும். இந்த உடம்பால போறது மொம்மங்க சோப்பு வாங்கணும். அது என்னடா சோப்பு? அது மொம்மங்க சோப்பு, அம்மாம் சோப்புக்குது. அதேதான். அப்படியா? அது நீ 50 ரூபா செலவு பண்ணணும். ஆனா நீ செலவே பண்ணாத. எல்லாம் அதுலயே வருதுன்னா நல்லா சாக்கிறது பாரு. அந்த இடத்துல போய் நல்லா எகிரி ஜெரண்டுக்கு விழுந்து எழுதி நேரே பஸ் வந்து வச்சுக்கோ. 56 சீட்டு உனக்கு பிரி. நாங்கதான் சாக்கடை பக்கத்துல ஒரு 8 நாள் போய் ஆட்டம் ஆட்டு வந்தோமே. அது மாதிரி அங்க போய் விழுந்துட போதும். ஒவ்வொரு 56 சீட்டு உனக்கு பிரி. அப்போ சாக்கடை தண்ணியில போய் விழுந்து எழுந்தா ஒரு ஆளுக்கு பஸ் ஃப்ரீ. ஆமா, அது 56 சீட்டு ஒரு பஸ் வந்து ஒரே ஆளுக்கு. டிரைவர் மேல கொண்டு ஒரு ஃப்ரீ தான். அவங்களும் இல்லையா? யாரு கேட்டியா?
ஏண்டா ஆண்டவர் வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இறங்கிடுவாங்க. அப்போ டிரைவரும் போயிடுறான், கண்ட்ராக்டரும் போயிடுறான், வண்டியில் இருக்கிற ஜனங்களும் போயிடுறாங்க. வண்டி ஓட்டுறது யாரா? பேசுறதுக்கு ஆள் யாரு? ஆமா, ஓட்டுறது யாரு முதல்ல? நாமளும் ஓட்டிக்கலாம். டிரைவர் தானே வண்டி போகும். அது ஓட்டிக்கும். அதே ஓட்டிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சும்மாவா? அது மாதிரி கிடையாது. நீ ஒரே ஆளுக்குன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் பெரிய படை ஒன்று வரும். ஆயிரக்கணக்கான படை. என்ன படை? அப்படியே மூக்கு மேல் துப்பாக்கி வச்சுட்டே வருவாங்க. போலீஸ் பாரியா? அதோட பேசு. ராணுவ பாரியா? அதோட பேசு. புலிப்பாடு இருந்தாங்களே, மூக்கு மேல துப்பாக்கி வச்சுக்கிறது போலீஸ் படியான கேட்டாலும் இல்லன்ற, ராணுவமா இருந்தாலும் இல்லன்ற, எல்லை பாதுகாப்பானாலும் இல்லன்ற, இல்ல ரகசிய போலீஸ்னாலும் அதுவுமே எதுவும் இல்லை. அதுக்கும் மேல படை, மூணு படிக்கும் மேல என்னடா படாது? ஐயோ சாமி குருநாதா, ஆண்டுவா என்ன பண்ணு கேட்டியா? என்னடா படை? அதான் கொசு படை. கொசு படை. அப்போ நீ போய் சாக்கடையில் உள்ள மகனே, அந்த நாத்தமெல்லாம் உன் மேல அடிக்கிட்டோம், கொசு வந்து உன்னை கடிக்கிட்டு நீ பஸ்ல ஏறினா உன்னை பார்த்து அந்த நாத்தத்தை பிடிச்சி நாத்துறதுனால நல்லா ஓடி போயிருவாங்க அப்படின்ற. டேய், நாங்க சாக்கடை தண்ணியில் போய் படுக்கிறோன்னா சார்கரம் தண்ணியில் சாணம் செய்தவா கோவிந்தா கோவிந்தா. ஆண்டவா அது 7 மணிக்கு கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. ஏண்டா இந்த எண்ணெயை தாண்டிட்டா வெறும் காடு தாங்குது. ஓட்டுமா காடு, ஏரிமா காடு, காடு. இந்த பக்கம் போனா நல்லா படுவாங்க. படுவாங்க தான் போறாங்க. ஆடு மாடு மேய்க்கு போறாங்க. டேய், அதெல்லாம் பாத்துக்குவாங்க. அப்ப அதுக்கு இங்க இருந்து 7 மலைக்கு அந்தானு போகணும். அது 7 மலை கூட இல்ல. டேய், இது அப்படி கிடையாது. 7 மலை மேல் போய் தங்கனவா கோவிந்தா கோவிந்தா. ஆண்டவா மத்தக்காரே அந்த 7 மலைக்கு பேர் எப்படி வச்சிருக்கீங்க? சொல்லி அதுவா மலை என்பது அது 7 கிடையாது, ஒரே மலை. சரி, ஒரு மலையா இருக்கும் போது நான் நங்கையை சிறை எடுத்துன்னு போன பாரு. யாருவா? யாரு? நங்காரா அவளை சிறை எடுத்துட்டு போய் அந்த 7 மலை மேல அமர வைத்துட்டு நான் தண்ணி எடுத்து வரதுக்கு போனேன் எங்க குளத்துக்கு. அப்படி குளக்கரையில சென்று தண்ணி குடத்தை தூக்கி தோல் மேல வச்சு வழக்கால கரை மேல வச்சு ஓடணும். வேடித்தாங்கல மலை. அந்த மலையே 7 சுக்கா வச்சிருச்சு. அப்படி 7 சுக்கா வச்சுட்டு எங்க போய் தங்கறது? எங்க போக முடியாது, எங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கவசரத்தை அடுத்தான் விசிறி போட்டா அந்த மலையை இழுத்து கட்டினேன். ஆமா, அதனாலதான் அதுக்கு பேரு 7 மலை மேல. 7 மலை மேல போய் தங்கணுமா கோவிந்தா கோவிந்தா. நீ அதை விட மோசம். காதல் கேட்டா அதனால அது அப்படி கிடையாது. அன்று கோபியே நின்று காத்தவா, அன்று கோபிகளை நின்று காத்தவா. அது எப்படி வச்சு தெரியுமா? நின்று காத்தவா எப்படி? சரி, அது ஒரு தேவையில்லாத வேலை கிடையாது. உங்கள் பாதத்திற்கு இந்த சாட்டைக்கு கோடி வரும் காண்டவா ஆகட்டும். எழுப்ப பூர பூலம் மேல போட்டு ஒரு மேல போட்டியா? பாதி உன் மேல பாதி என் மேல. சரி பாகம். ஒரு நிலம் ஒரு நிலக்குன்னு ஆளுக்கு இருக்கிறான். ஒரு 2 வீடுக்கு ஆளுக்கு ஒரு வீடு. உனக்கு 4 பொண்டாட்டி தான், 2 பொண்டாட்டி உனக்கு 2 பொண்டாட்டி. 4 பொண்டாட்டி உனக்கு 2 பொண்டாட்டி, ஆண்டூர் 2 பொண்டாட்டி. ஆண்டூருக்கு 8 பொண்டாட்டி. 4 எனக்கு 4 கேட்டோம். என்ன பாடுபட்டுங்கிறேன் தெரியுமா? ஒன்னே கெட்டு. ஆனா நீ சொல்லிப்ப அதை வேணாம். அப்படி இருந்தாலும் இந்த தெய்வமூன்று சபையிலே நான் வந்திருக்கிறேன். நான் யாரு, என்ன, எந்த நாட்டை சேர்ந்த சொல்லுங்கள். ஆத்திக்கிறீங்களா?
எல்லாம் வந்ததெல்லாம் ஓடி மாணவா, என்னுடைய பெயர் கண்ணா கார்மேக வண்ணா மாய கண்ணா மணிவண்ணா அச்சுதா உச்சுதா அரிகோயிந்தா வைகுந்தா அஜிபதி கஜிபதி ரகுபதி சீதாபதி திருப்பதி வெங்கடா ஜலபதி இப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கொண்டு போலாம். அப்ப இருந்தாலும் என்னுடைய பேர் கண்ணன் கிருஷ்ணன். அங்கோட்டு ஊதுறோம் பாரு. கிருஷ்ணன் கிருஷ்ணன் அப்படி என்று சரிங்க அழைப்பார்கள். சரி. அப்படியே நான் கண்ணனாக நான் வந்திருக்கிறேன். என்ன காரணம்? காரணம் என்ன? இருந்தாலும் ஒண்ணு சொல்லாது விட்டேன். என்னது? எனக்கு அப்பா அம்மா பேர் சொல்லி மறந்துட்டுக்கிறோம். ஆண்டவனா இருந்தாலும் அப்பா அம்மா இருக்கிறாங்க. சரி. நான் யாருடைய பிள்ளை? யார்? என் தாய் தந்தை யார்? யாரு? தேவகி அம்மனுக்கும் வசுதேவர் மூர்த்திக்கும் 8வது பிள்ளையாக அவதரித்த என் பேரு கிருஷ்ண பகவான். ஆகட்டும். அப்படி கிருஷ்ண பகவான் என்று சொல்லிவிட்டேனே. காரணம் என்ன? ஏன் ஒரு ஆண்டவனாக இருந்து ஆமாம். இந்த துவாபரி யுகத்தில் ஒரு தாய் யுகத்திலே நான் வந்து பிறந்திருக்கிறேன். காரணம் என்ன? முதலாக யுகம் என்ன யுகம்? கிரேதா யுகம். கிரேதா யுகத்தில் மாளாவிய மகாவிஷ்ணுவாக நான் ஜனனம் எடுத்தேன். அப்படி மாளாவிய மகாவிஷ்ணுவாக நான் ஜனனம் எடுத்து அங்க என்ன செய்தேன்? அங்க அந்த கிரேதா யுகத்தில் கிரேதா யுகத்தை முடித்தேன். எப்படி முடித்தேன்? இரணியன் இரணியேஸ்வரன் இரணியாக்கிதன் இருவர்களை மடித்து அந்த அரக்கரனுடைய சேனையெல்லாம் மடித்து அங்க அதர்மத்தை அழித்து அந்த யுகத்தில் நீதியே நிலநாட்டி. ஆமா, அப்படி கிரேதா யுகத்தை முடித்தேன். 2வது யுகம் திரேகா யுகம். திரேகா யுகத்தில் நான் என்ன அவதாரம்? ராமனாக அவதாரம் எடுத்தேன். அப்படி ராமனாக அவதாரம் எடுத்து யார் அங்கத்திலே பிறந்தேன்? ராமனாக அவதாரம் எடுத்து கோசலி அம்மையாருக்கும் அதே தசரத சக்கரவர்த்திக்கும் பிள்ளையாக பிறந்தேன். ராமனாக பிறந்தேன். அப்படி ராமனாக பிறந்து அங்க யார் என்ன எதை முடித்தேன்? கும்பகர்ண ராவணேஸ்வரனை மடித்து அந்த யுகத்தை முடித்தேன். அசுரர்களை அழித்தேன். நீதியை நிலநாட்டினேன். பணம் கொடுத்துருங்க. யாரு எனக்கு நண்பனாக விளங்கும்?